குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஏயா எத்தனை மட்டும் சொல்லியாச்சு, பத்திரிகையே காட்டிட்டேன். வையை சுத்தம் பண்ண வரணும், ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். வையை சுத்தம் பண்ணணும், அதுக்கு நீ பணம் தானு கேட்குறாங்க. 15,000 ரூபா கேட்குறான் ஒரு நாளைக்கு. அது 20 நாளாம். என்ன ஆச்சு? நீ செய்வேங்கிறது என்ன அத்தாரிட்டி? நீ வேற வான்னு கூப்பிட்றானுங்க. எனக்கு அவங்கள கண்டவனே சந்தேகம் வந்துருச்சு. வக்கீலுங்கிறான், ஒரு நாளைக்கு 15,000 ரூபா பணம் கொடுக்கன்னா முன்ன பின்னவே எனக்கு தெரியாது. என்னைய வேற அங்கே வாங்குறானுங்க. என்னைய கொண்டு வையரை தள்ளி விட்டுட்டானு என்ன பண்ண? எனக்கு நீச்சல் வேற தெரியாது. நீ இன்னும் போப்பா வெளியன்ட்டேன். நீ வா அங்கே வந்து நீ வந்து நிற்கணுங்கிறானுங்க. நான் நினச்சேனே பகலுக்குள்ளையா இருக்க போன்னு இங்கே போன்னு சொன்னேன். போன்னு சொன்னோன்னு நீ இங்கே இருக்க தகுதி இல்லை ஆவி உங்களுக்கெல்லாம் இருக்கத்தானே பெரியாரே தோன்றினாருன்னு சொல்கிறானுங்க. இதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. பெரியாருக்கு எங்களுக்கு சண்டையா? நானும் தமிழை வளர்க்குறேன், அவங்களும் தமிழை தான் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. அது ஏன் சொல்லணும்? அவருக்கு எனக்கு பெரியாருக்கு எனக்கு சண்டையா? இப்போ என்னதான் பண்ணல, எப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம். ஒரு புகார் தெரிவிக்கிறோம். அதெல்லாம் புகார் வேண்டாம், ககார் வேண்டாம். திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலியெல்லாம் பல பேரை பார்த்துருப்பீங்க. இப்போ மதுரைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கே இந்த மிரட்டல் விடுறாங்களே? அதெல்லாம் ஐயா ஒரு அதான் 5 விரல் ஒன்று போல் இருக்கா? ஒரு உலகத்தில் இருந்தால் 4 பேர் மிரட்டுவான், 4 பேர் சண்டைக்கு வருவான். இதெல்லாம் உலகத்தில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கும்போது இதோட பயங்கர மிரட்டல் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆதீனத்தை நீங்க நிறைய சொத்துக்கள் எல்லாம் மீட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இங்க இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் வந்தா நீங்க என்ன மாதிரி எதிர்கொள்வீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். சரி.